கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்யமுடியுமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு பாருங்கள், ஒரு அலங்காரமான கிரீடம் அப்படின்றார் இல்லையா? நாம் எல்லோரும் எப்படி இருக்கோம் ஆண்டவர்கிட்ட? இன்றைக்கி அலங்காரமான கிரீடமும் ராஜ்யமுடியுமாக இருப்போம் பாருங்கள். அப்போ நம்மளை உயர்த்தி வைக்கிறார். நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைங்க, ராஜாவின் பிள்ளைகள் இல்லையா? ராஜாத்திகளும் ராஜாக்களுமாய் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறார். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. நீங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? அவர் உங்கள் தேவன் அல்லவா? நீங்கள் அவர் ஜனம் அல்லவா? அவர் உங்களை நடத்த மாட்டாரா? அவர் உங்களை கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் ஆண்டவர் உங்களை கரங்களில் ஏந்தி சுமந்து தப்புவிக்க அவர் நல்லவராக இருக்கிறனால இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின்படி தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிற ஆண்டவரே, அப்போ உம்முடைய கரத்தை நான் ராஜ்ய முடியுமா இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்தியமாக இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பார். ஒரு நன்மையும் குறையப்படாது. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.